வணக்கம் பானு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சின்ன ஓபலாபுரத்தை சேர்ந்தவர் அதாவது ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி ஆய்வாளரான முனிரத்னம் என்பவர் எலாவூர் பகுதியில் தனக்கு ஒரு இடத்தை கிளைம் செய்து வாங்கியுள்ளார். ஆனால் அந்த இடத்தில் பார்த்தோம்னால் 3 வருடங்களாக தியாகு என்பவர் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். அதே போன்று அவர் பாஜகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளராகவும் இருந்த நிலையில் அதை கட்சி அலுவலகமாகவும் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தியாகு அலுவலகம் வைத்திருக்கும் இடத்தை முன்னாள் உரிமையாளரிடம் தான் இந்த இடத்தை வாங்கிவிட்டதாகவும் இடத்தை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கூறி ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் முனிரத்னம் என்பவர் தினமும் போய் தொந்தரவு செய்ததாக கூறப்படும் நிலையில் தமக்கு கால அவகாசம் வேண்டும், இடத்தை காலி செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று தியாகு கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இடத்தை கால அவகாசம் மூலம் கொடுக்க முடியாது, உடனடியாக இடத்தை காலி செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் நேற்று இரவு பார்த்தோம்னால் அந்த ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் முனிரத்னம் என்பவர் இடுப்பு அளவு உயரமுள்ள அந்த பட்டா கத்தியுடன் நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்த இடத்திற்கு நேரடியாக அந்த அலுவலகத்திற்கு முன்பாக அந்த கத்தியை தீட்டியபடி அருகில் இருந்த தியாகுவின் சட்டையை பிடித்து தரதரவென அலுவலகத்துக்கு உள்ளே இழுத்து சென்று அலுவலகத்தில் அவரை தாக்க முற்பட்டு உள்ளார். அதே போன்று மரியாதையாக இந்த இடத்தை காலி செய்துவிடு, இல்லை என்றால் வெட்டி வீசி விடுவேன் எனவும் அவரின் குழந்தையின் கண் முன்னே கத்தியை ஓங்கி வட்ட செல்வது மட்டும் இல்லாமல் மிரட்டலும் எடுத்துள்ளார். இந்த காட்சிகள் அங்க பொருத்தப்பட்டிருந்த அந்த சிசிடிவி காட்சியில பதிவுகளிலும் பதிவாகியுள்ளது. இடையிலேயே வழியாக ரோந்து சென்ற ஆரம்பாக்கம் உதவி ஆய்வாளர் ஆறுமுகம் என்பவர் பொருட்களை எடுத்து வெளியே வீசியதை கண்டு உள்ளே சென்று என்ன நடக்கிறது என்று அவர்களிடம் கேள்வி போது அவர் மீதும் ஒரு சோபா கட்டிலை அந்த ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் வீசிய போது இருவருக்கும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று கூறி கத்தியுடன் சென்று அந்த நபரை வெட்டுவதற்கு மிரட்டுவதும் இல்லாமல் காவல்துறையினரும் மிரட்டிய அந்த காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகி இருந்த காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பட்டாக்கத்தி கலாச்சாரம் என்பது கை ஓங்கியுள்ளது. காவல்துறையினர் மத்தியும் இல்லாமல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பானு.